ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபிலோ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா குடமிளகா ஆம்லேட். இந்த குடமிளகா ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 3 முட்டை ஒரு கிண்ணத்தில் தனியாக உடச்சி ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமா நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா சுருள வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு பெரிய குடமிளகா ஒன்று நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குடமிளகா சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், குடமிளகா இது எல்லாமே நல்லா சுருள வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் காரத்துக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சுருள வதங்கி வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க முட்டையில் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு ஆம்லேட் மாதிரி ஊற்றி 2 சைடும் நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குட்டீஸ்க்கும் நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். பாய்.